ஒரு காஃபி ஷாப்பில் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக், ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறது, ஜனங்க பேசுறது இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய சத்தம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வருது. ஏன்னா நான் ஒரு மைக்ரோஃபோன் அணிந்திருக்கிறேன். இந்த மைக்ரோஃபோன் என்னுடைய வாய்ஸை மட்டும் எடுத்து கொடுக்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. என்வாயன்மெண்ட், சுற்றி உள்ள நாய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸை சப்டியூ பண்ணி என் வாய்ஸை மட்டும் உங்களுக்கு கிளியராக கொடுக்கறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கூட அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். எல்லா சத்தத்தின் மத்தியிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்க, ஐடென்டிஃபை பண்ண தேவன் நமக்குள் ஒரு திறனை வைத்திருக்கிறார். ஆனா நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்மை சுற்றிலும் நாய்ஸஸ், இந்த உலகம் ரொம்ப பிஸியா இருக்குது. நம்ம கவனம் அதன் மேல போகும் பொழுது நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்க மிஸ் பண்ணிடுறோம். அதனால தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். God never screams above the noise. தேவன் இந்த சத்தத்திற்கு மேலாக அவர் அலறுகிறது கிடையாது. அவருடைய சத்தம் மென்மையான சத்தம். God always speaks in a still small voice. நாம் கவனிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம். ஆகவே இன்றைக்கு உங்களை நான் என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். நம்மை நடத்துகிற, நம்மை ஆசீர்வதிக்கிற அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். நாம் கவனிக்க வேண்டும். அதை கவனிக்க நேரம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உங்களுடைய கரம் வெளிப்படட்டும், ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். உங்களுடைய சத்தத்தை கேட்கிற, அதன்படி செய்கிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும். குடும்பங்களை ஆசீர்வதியும், சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் சுகமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.